அனைவருக்கும் வணக்கம். காற்றை காப்போம் அடுத்த பகுதியாக சில வரிகளோடு நம்ம ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே போன பாடத்திட்டத்தில் சொன்னது என்னன்னா, உயிர் காற்றை உட்கொண்டு பிரசவிக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்த வரி பாருங்கள். உயிர் காற்றை உள்ளிழுத்து கரிகாற்றை வெளியிட்டு கழிக்கின்ற மனித இனம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ அது நல்லதை கொடுத்துட்டு கெட்டதை வாங்கிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, கெட்டதை விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த உலகத்துக்கு கெடுதல் மட்டும்தான், நல்லது கிடையாது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மனித இனம் இப்போ என்ன பண்ணணும், அப்படி விடும் பொழுது அந்த காற்றையாவது பாதுகாக்கணும் அப்படின்றாரு. அடுத்து பாருங்கள். உயிர் துடிப்பின் அடையாளமாய் இயற்கை சுவாசம். வாழ்க்கையில் இந்த இயற்கை மிகப்பெரிய பொக்கிஷமாக நமக்கு கிடச்சிருக்கு. அந்த இயற்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அழிக்காமல் பார்த்துட்டாவே போதும், அதுவாக நம்மளை நல்லாவே பார்த்துப்போம். அதான் சொல்கிறாரு, இயற்கை சுவாசம். செயற்கையான சுவாசம் என்றால் மனித இனத்திற்கு இயற்கை தந்த சுவாசம் இந்த காற்று. அப்போ என்னன்னு நல்லா கொஞ்சோங்க. செயற்கையான சுவாசம் என்றால் மனித இனத்திற்கு இயற்கை தந்த சுவாசம் இந்த காற்று. இயற்கையாகவே நமக்கிட்ட அது கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அதை அத்தனையும் அழிக்கிறோம், அத்தனையுமே அழிச்சு கட்டுறோம். அடுத்து பாருங்கள். சுவாசிப்பவர்கள் காற்றை கலங்கப்படுத்துவதும் காற்றடித்த சக்கரங்கள் காயப்படுத்துவதும் கோடாரி கம்புகளாய். நம்ம இயல்பாக ஒரு மரம் வளர்ந்து நிற்கிது, உயர்ந்து நிற்கிது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒன்று அதை வெட்டுவோம், இல்லை உடைப்போம், இல்லை அதை துன்பப்படுத்துவோம். என்றைக்காவது அது நம்மளை துன்பப்படுத்தியிருக்கா? இல்லைப்பா, நான் ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், உங்களுக்கெல்லாம் காற்றே தரமாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நமக்கு நம்முடைய கதி என்ன ஆகும் நினச்சி பாருங்களேன். அப்படி தான் இருக்கும், சரிங்களா? நம்ம யாரும் உயிர் வாழ முடியாது. ஆனால் அது பண்ணி பண்ணுறதில்ல. இயற்கையாகவே தான் இருக்குது, அது மாறலை. நம்ம தான் மாறி நிற்கிறோம். அதான் சொல்கிறாங்க, காயப்படுத்துவதும் கோடாரி கம்புகளாய். ஒரு கோடாரி எடுத்து மரங்களை வெட்டி வீழ்த்துவது தான் நம்முடைய கடமையாக இருக்குது. இந்த இயற்கையை அழிப்பது தான் நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. அதனால் இயற்கை காப்போம், அதாவது காற்றை காப்போம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள். மாசுகளால் அன்றாடம் காற்றுக்கு மறுவளையங்கள். கரும்புகைகளால் கண்ணீர் அஞ்சலி. இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகனங்கள் அதிகமாச்சு. வாகனங்கள் அதிகமாக புகை, அதாவது வீணாக போன அசுத்தமான புகைகள் அதிகமாகுது. அந்த அசுத்தமான புகையினால் காற்று மாசுபடுது. காற்று மாசடைஞ்சிச்சுன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடாது. அப்போ இது யாருடைய வேலையாக இருக்குது? நம்ம தான் அந்த காற்றை மாசுபடுத்துகிறோம். அது ரிட்டன் நமக்கே வருது. அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்க, காற்றடித்த சக்கரங்கள் காயப்படுத்தும் கோடாரி கம்புகளாய் மாசுகளால் அன்றாடம் காற்று மறுவளையங்கள் கரும்புகைகளால் கண்ணீர் அஞ்சலி. அப்போ இதனால் காற்று மாசு அடைகிறதுனால அஞ்சலியும் செலுத்துகிறாங்க, கரும்புகையினால் நம்மளும் பாழா போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. போக்கிகளால் தொடர்ந்து தோண்டப்படுகின்ற புதைக்குழிகள். நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி காரை முறுக்கிட்டும் பைக்கு முறுக்கிட்டும் போகும்பொழுது அந்த புகை வெளில வருது இல்லையா, அது நமக்கே நாம் தோன்ற குழியா, நமக்கே நம்ம தோன்றுகிற குழி. அதான் உண்மையும் கூட. நம்ம இயல்பாக எல்லாரையுமே சேர்த்து தான் பேசுவோம், என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காற்றுக்கு மிகப்பெரிய தீமையை விளைவிக்கிறோம். ஆனால் அந்த காற்று என்ன பண்ணுது, முடிந்த வரைக்கும் அது இருக்கிற வரைக்கும் என்னன்னா அந்த காற்றை சுத்தப்படுத்தி நமக்கு தருது. அதோட வேலையை ரொட்டேஷனை வேலையை பார்த்துட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை செவக்குழியில் போட்டு அடக்கி அதுக்கு மலர் வாளையங்கள் வச்சு கண்ணீரஞ்சல் செலுத்துகிற மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். அதான் சொல்கிறாரு, புகைப்போக்கிகளால் தொடர்ந்து தோண்டப்படுகின்ற புதைக்குழிகள் நம்மளே நம்ம தோண்டிக்கிறோம். அடுத்து, கைப்பற்ற முடியாதால் அண்டை மாநிலங்களால் அணை கட்ட முடியவில்லை. அப்போ என்னது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கைப்பற்ற முடியாததால் அண்டை மாநிலங்களால் அணை கட்ட முடியவில்லை. இயற்கையை நம்ம சரியாக பாதுகாக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை தவற விட்டுட்டோன்னு அர்த்தம். ஆனால் அது ஒருபோதும் நம்மளை தவற விடாது. அதை எப்படியாவது பாதுகாக்கணும், அணை கட்டியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து பாருங்கள். இந்த காற்று உந்தியில் எழும்போது தான் மொழி என்ற பிறவி எடுக்கும். இப்போ தொல்காப்பியத்தில் சொல்லுவாங்க, உந்தி முதலாக முந்துவழி தோன்றி நாவிலும் பல்லிலும் முதற்றிலும் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படிம்பாங்க. எப்படின்னா, தொப்புள் கொடியில் பிறக்கக்கூடிய அந்த காத்தானது தொண்டைக்குழியில் விழுந்து மேலன்னமும் கீழன்னத்திலையும் பட்டு
பல்லில் பட்டு அதுக்கப்புறம் தான் வார்த்தையாக வருது. அப்போ பாருங்க, ஒரு வார்த்தையானது எங்கேருந்து பிறக்குதுன்னா தொப்புள் கொடி காற்றுலேருந்து தான் பிறக்குது. அந்த காற்று எவ்வளோ அவசியமானதுங்கிற பாருங்க. அதுக்கு கூட காற்று தான் தேவைப்படுது, நல்ல காற்று தான் தேவைப்படுது. அப்போ என்னன்னா அதான் சொல்கிறாங்க, இந்த காற்று உந்தியில் எழும்போது தான் மொழி என்ற பிறவி எடுக்கும். அதே போல தான் வாழ்க்கையில் எப்போதும் காற்று முக்கியம். நம்ம வாழ்கிறதுக்கு அவசியமான நல்ல காற்று வேணும். அப்போ என்னன்னா காற்றை காப்போம். நன்றி.